வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 90's கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ நிறைய கடைகளில் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் முன்னே இருந்த மாதிரி நல்லா ஜூஸியாக இப்போல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அதை நம்ம வீட்டிலேயே செய்யலான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்கிற டிப்ஸோட இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சூப்பரான தேன் மிட்டாய் நீங்கள் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதோட 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடலாம். இதோட நான் லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ திருப்பி கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் சேர்க்கலன்னா கூட உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதம் எதுவும் கிடையாது. இது லைட்டாக பிசு பிசுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். ரொம்ப திக்காயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேன் மிட்டாயில் அப்சர்வ் ஆகாது. இதை தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் முழுக்க உங்களோட விருப்பம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா திக்கான மாவாக பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடியாக இருக்குது. இப்போ இதை சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக மைதா தூவிட்டு கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு மூடி வச்சு நம்ம இதை குட்டி குட்டி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பட்டன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நான் மொத்தத்தையும் கட் பண்ணிக்கிறேன். திருப்பி நீங்கள் இந்த மாவை திருப்பி ரோல் பண்ணி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது போட்டோன்னே நல்லா உப்பி வந்துடும். ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா உப்பி வந்தோடனே 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு இதை எடுத்துடலாம். இதை எடுத்த உடனேயே நம்ம சுகர் சிரப்பில் போட்டுற வேண்டியதான். டைரெக்டாக நீங்கள் அடுப்புலேருந்து போட்டிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் சொட்டிகிட்டே இருக்கும். அதனால் டக்குன்னு ஏதாவது ஒரு தட்டோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்துலேயோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுகர் சிரப்பில் போட்டுருங்க. இது நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம போடணும். அதே மாதிரி சுகர் சிரப் கொஞ்சமாவது வார்மாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஆறி போயிருக்கக்கூடாது. ஆறிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி கொஞ்சம் ரீஹீட் பண்ணி அதுக்கப்புறம் இதை சேருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ சுகர் சிரப்பை வார்மாக வச்சுட்டு இதை நீங்கள் பொரிச்சோன்னே இதில் சேர்த்துருங்க. அதே சமயம் சுகர் சிரப் கரெக்டான பதத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் உங்களுக்கு அதுக்குள்ளே ஜூஸ் ஏறாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஜூஸியான தேன் மிட்டாய் நீங்கள் சாப்பிடணுன்னா எவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இதை அமுத்தி காட்டுறேன். உள்ளே எப்படி தேன் மாதிரி வருது பாருங்கள்.
இந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இனிமேல் நம்ம கடைகளில் தேடி அலைய வேணாம், ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். நல்லா சூப்பர் ஜூஸியான தேன் மிட்டாய்களை நீங்களும் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.